ஃபேமிலி வெல்கம் பேக் அவர் கவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா, ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எப்பயும் வாரம் வாரம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டைமும் போகணும். தேங்காய், தக்காளி எல்லாமே எல்லா ஐட்டமும் சேர்த்து வந்துட்டு ஒரு 700 வந்து வந்திருக்கு. அதில் என்ன நான் வந்து வீக்லி வந்துட்டு அந்த காய்கறியோடு கட்டுவேன். இந்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி முடியாது, ஏன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு தாட்டே வந்துச்சு. இந்த வீக் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தக்காளி வந்துட்டு ஒரு 100 ருபீஸ். நான் வந்தோடனே அந்த ஒதுங்க வச்சுக்கிட்டே வந்துட்டு அதை ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா, அப்படியே வந்து இந்த நோட்டில் வந்து எழுதி வச்சுருவேன், ஏன்னா மறந்துடும் நமக்கு அப்படின்றனால. தக்காளி வந்து 100 ரூபா, வெங்காயம் வந்துட்டு 75 ரூபா, திராட்சை தம்பிக்கு கிரேப்ஸ் வந்துட்டு ஒரு 80 ரூபா, காலிஃப்ளவர் 40 ரூபா, உருளைக்கிழங்கு வந்துட்டு 60 ரூபா, சீனி அவரைக்காய் அது வந்துட்டு 20 ரூபா, பீன்ஸ் வந்துட்டு 10 ரூபா, அதுக்கப்புறம் காளான் வந்துட்டு 50 ரூபா. இந்த டைம் வந்துட்டு காளான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். தேங்காய் வந்துட்டு ஒரு காய் வந்துட்டு 20 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 3 காய் வந்துட்டு வீக்லி 3 காய் தேவைப்படும். அதனால் வந்துட்டு ஒரு 60 ரூபா தேங்காய்க்கு மட்டும். பூசணிக்காய் வந்து தம்பிக்கு மட்டும்தான், அதனால் வந்துட்டு அதை கட் பண்ணி வந்துட்டு இது எடுத்து உண்டியில் போட்டுருமா, அதை கட் பண்ணி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லெமனு 1/4 கிலோ வந்துட்டு 40 ரூபா. அங்கே அப்படியே இப்படி போய் எடுத்துக்கோ. 1/4 கிலோ வந்துட்டு 40 ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஒரு புடலங்காய் வந்து 1/2 கிலோவோ என்னமோ சம்திங் 10 ரூபா தான். இன்றைக்கி சந்தையில் போய் வாங்கினோம். எப்போயுமே மார்க்கெட் போவோம். எப்படி சொல்கிறது, ஸ்பெஷலாக இன்றைக்கி அந்த சந்தைன்னு சொல்லுவோம்ல, அந்த இதுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா வந்து இவ்வளோ பெரிய தட்டில் வந்துட்டு 10 ரூபா, அதையுமே வந்து வாங்கிட்டு, கேரட் வந்துட்டு 20 ரூபா, வெண்டிக்காய் வந்துட்டு அதாவது தட்டை கூரில் வச்சுருப்பாங்களே அதில் வந்துட்டு 2 இது எடுத்துகிட்டு வந்தேன். அது நிறையா இருந்துச்சு. நாங்கள் வந்து வெண்டிக்காய் குழம்பு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்துட்டு பச்சடி மாதிரி போட்டோன்னா இனியனும் சூர்யாவும் செம்மையாக சாப்பிடுவாங்க, அதுக்காகவே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டிக்காய் வந்துட்டு 40 ரூபா. பூ வச்சு இந்த எப்படி சொல்கிறது, இந்த பேண்ட்லேயே வந்துட்டு மல்லிப்பூவும் உள்ளே வந்து ஒரு சின்ன ரோஸ் இதாக இருக்குது பிரகாஷ், சின்ன ரோஸ் மாதிரி இருக்குது, அதை வச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இங்கே கொஞ்சம் காட்டுறேன். இதுதான் செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போது, செம்மையிலே நல்லாயிருக்கு. இதே இவ்வளோ பெரிய பூனா வந்துட்டு 160 ரூபாய் 150 ரூபாயோ சொன்னாங்க. இந்த ஒரிஜினல் இந்த இதுலேருந்து நீளமாக அந்த மாதிரி கேட்டேன், அது வந்து 160 ரூபா சொன்னாங்க. இது 5 ருபீஸ் தானே, வாங்கிட்டு வந்துட்டேன். ஆன்லைனில் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு 1500 1800க்குலாம் போயிட்டுருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன். இதை வந்துட்டு சும்மா வச்சுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு போடலாம் மாட்டேன், அது கன்ஃபார்ம் தெரியும். எங்கேயாச்சும் போனால் பிடிச்சிருந்துச்சின்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க. டோட்டலாக வந்துட்டு நம்ம 700 ருபீஸ் கொண்டு போயிருந்தோம். 700 போல் 1000 ருபீஸ் கொண்டு போயிருந்தோம். 330 ருபீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. இங்கேருந்து போகிற சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்துட்டு 617 ருபீஸ். 700 ருபீஸ்க்கு வந்துட்டு 13 ருபீஸ் தான் கம்மியாக வந்துச்சு. 30 ரூபா போக 670 ரூபா வந்துட்டு இன்றைக்கான வந்துட்டு காய்கறி பட்ஜெட். இது வந்துட்டு ஒரு வீடியோவாகவும் நான் போட்டுக்கலாம், ஒரு லிஸ்ட்டாகவும் வந்துட்டு எங்களுக்கு வந்து இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நான் மொத்தமாக போடுறல. அது வீக்லி வந்துட்டு காய்கறிக்கு மட்டும் இது போட்டுட்ருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை இப்போ தான் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடி கீழே டக் பண்ணுற ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லப்பர் பேண்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது என்ன ஹவுசிங் போர்டு வந்துட்டு அங்கே தான் வந்து இதை போட்டுட்ருக்காங்க. வீக்லி புதன்கிழமை சந்தை இருக்கும். நீங்கள் போய் அதை டேரெக்டாகவே வாங்கிக்கலாம். மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்கள் சைடில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி எனக்கு கீழே போடுங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம், எஸ்கே யூனிக் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிங்கம்மா, அது என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஒரு 10K ஒரு 12K அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளை நம்பி வாங்குறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நம்ம அதை வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு அதை உள்ளே இறக்கலாம். இப்போ போடுறது எல்லாமே சேல் ஆகுமா சேல் ஆகாதான்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு ஒரு சின்ன டவுட்டில் கன்ஃபியூஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம சீக்கிரமாக 10K அடித்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறோம். ஷாப் கிடையாது, எஸ்கே யூனிக் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜ்லேயே வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி ப்ரைஸ்க்கு எடுத்து போடுறேன். பாய்.